தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோ விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்கள் லக்னத்தை குரு பகவான் உங்கள் லக்ன அதிபதி பார்க்குறார். குரு பார்க்குறது என்ன நன்மைன்னா இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த ஜனவரி மாதம் முதல்லையே ஆரம்பத்திலே உங்களுடைய லக்னத்தை குரு பகவான் பார்க்கறது தெய்வ அனுகூலம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தான் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் தான் குரு பகவானுடைய பார்வை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லக்னத்திலே குரு இருக்கார். அது மட்டும் இல்லை, செவ்வாய் பகவானும் அங்கே தான் இருக்கார். இது சனி பகவானும் உங்கள் லக்னத்தை பார்க்குறார். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறது, சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதம் எவ்வளோ செவ்வாய் இருக்கார் உங்கள் லக்னத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஜனவரி 12க்கு அப்புறம் இல்லை. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்குது, உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக செலவு இல்லாமல் இல்லை, ஆனாலும் பண வரவும் என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். அப்படி பார்க்கறது இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறாருன்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதலே சொன்ன மாதிரி இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.